ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தேவனுக்கு நீங்கள் யார் என்று தெரியுமா? நல்ல அருமையான ஒரு கேள்வி. தேவனுக்கு நீங்கள் யார் என்று தெரியுமா? நாம் யார் என்று தெரியுமா தேவனுக்கு? உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சிஎம் யாருன்னு தெரியும், பிஎம் யாருன்னு தெரியும், ஜனாதிபதி யாருன்னு தெரியும், பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏ எம்பி அத்தனை பேரும், கேபினெட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு நன்றா தெரியும். அவங்களுடைய பேரு சொல்லுவீங்க, ஊரு சொல்லுவீங்க, அவங்க ஜாதகத்தை சொல்லுவீங்க, அவங்க பிறந்த நாளை சொல்லுவீங்க, இறந்த நாளை சொல்லுவீங்க, அவங்களுடைய இருக்கிற இடத்தை சொல்லுவீங்க, அவங்க சாதனைகளை நீங்கள் கோடிட்டு காட்டுவீர்கள். அந்த அளவுல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். பட் அவருக்கு நாம் தெரியுமா? நாம் யார் என்று அவருக்கு தெரியுமா? அதுதான் ஒரு கேள்வி. அருமையானவர்களே, சிஎம், பிஎம், எம்எல்ஏ, எம்பி, தலைவர்கள் எல்லாரும் தெரியும். ஆனா அவங்களுக்கு நாம் தெரியுமா? நீங்க யாருன்னு பிரதமருக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு ஜனாதிபதிக்கு தெரியுமா? நீங்க யார் என்று உலகத்துக்கு சிலருக்கு தெரியலாம். அப்பா தெரியலாம், அம்மா தெரியலாம், உங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியலாம். பட் தேவனுக்கு நீங்க யார் என்று தெரியும். நான் யார் என்று தேவனுக்கு தெரியா என்று கூட நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அருமையானவர்களே, நீங்க யார் என்று தேவனுக்கு தெரியுமா? தேவனுக்கு நீங்க யார் என்று தெரியுமா? நல்ல அற்புதமான ஒரு கேள்வி. உலகத்துல இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவன் நம்ம கண்ணோக்கி பார்ப்பாரா? தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாரா? நிச்சயமாகவே அற்புதமான காரியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பூமியை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமி சீர்கெட்டதான் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பார்க்கிறோம். சோதம் குமார பட்டணத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நினைவே பட்டணத்தினுடைய அக்கிரமத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. மனம் திரும்பினால் தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்க சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மனிதர்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு சீர்கெட்டான வழியில நடக்கிறார்கள் என்பதை குறித்து அந்த 2 சங்கீதம் கூறப்படுகிறது. ஆனால் தேவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே 2 நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதன் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அவருடைய பூரணமான 7 கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. கர்த்தருடைய கண்கள் பரிபூரணமாக பூமி எங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது, கவனித்து கொண்டு இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை அப்படிதான் ஆண்டவர் சீர்கெட்டு போன பூமியை பார்த்தார். அதுல ஒருவனை பார்த்தார், நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். எனவே தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். உணரவுள்ளவன் உண்டோ என்று தேவன் அவருடைய கண்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் பார்க்கிறான்ற பயம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் அருமையாக ஒரு பெண்மணி கூப்பிட்டு
அருமையான ஒரு வார்த்தை வாக்குத்தத்தங்களோடு கூட சொன்னார். அந்த பெண்மணி ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தார்கள். என்ன பேர் என்றால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆதியாகமத்துல அற்புதமாக ஒரு பேரை கூறினார். ஆகார் பெண்மணி. அந்த ஆகார் என்ற தாய் அந்த ஆண்டவரை பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த வார்த்தையை சொன்னதை பார்க்கிறோம். எனவே நம்மை காண்கிற ஆண்டவர் நாம் யார் என்று தெரியுமா? தேவனுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? தெரியப்படணும். சில நேரங்கள் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்க சிருஷ்டி, உங்க கரத்தின் களிமண், நான் உங்க பிள்ளை, நீர் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை உண்டாக்கினீர் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ். ஆகவே வேதம் என்ன சொல்லுது என்பதை குறித்து சில வாக்கியங்களை நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Corinthians chapter 8 verse 3. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் காட்டுகிறவராய், தயவு காட்டுகிறவராய், வாழ வைக்கிறவராய் தேவன் இருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1000 தலைமுறை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பிரதான கட்டளைகளில் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுக்கு முன்னதாக வார்த்தை சொன்னான், உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். தேவன் நன்றாக அவன் அறிவார். அவன் நடக்க, பேச்சு, மூச்சு, அவனுடைய ஜபம், அவனுடைய ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக ஜீவிக்கிற அவனுடைய ஒவ்வொரு நடையும், மூச்சும், பேச்சும், அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் அறிந்திருக்கிறார். பட் சேஷதமாக தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து தன் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகள் நடக்கிறவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். தேவனுக்காக வாழ்கிறேன், தேவனை அறிந்திருக்கிறேன் நடிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அந்த நடிக்கிற கூட்டத்து மேல ஆண்டவருடைய கண் இருக்குமே தவிர அதுக்கு தனியா ரெக்கார்டிங் வச்சிருப்பாரு அவங்க செய்கிற அட்டகாசத்தெல்லாம். ஆனா தேவனுக்காக உண்மையா ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய இருதயத்துல இடம் உண்டு. ஆகையினால்தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னை நன்றாக துதிப்பான் முழு இருதயத்தோட, நன்றாக முழு இருதயத்தோட பாடுவான், நன்றாக முழு இருதயத்தோட என்னை நோக்கி பார்ப்பான். தான் தவிர உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருவான். அவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நடிக்கிறவன் அல்ல, ஆண்டவரை துதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் அல்ல, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற மாதிரி நடிக்கிறவன் அல்ல, ஆண்டவருக்காக அப்படியே பக்தி வைராக்கியமா வாழ்கிறவன் என்று நடிக்கிறவன் அல்ல ஆண்டவருக்கு தேவை. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரால் அறியப்பட்டு இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. நாகும் புஸ்தகம், த புக் ஆஃப் நாகும் சாப்டர் 1 verse 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளில் அரணான கோட்டையும், தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் நல்லவர், God is good all the time. பாட்டு உண்டு இல்லையா? பாட்டு உண்டு, வார்த்தைகள் உண்டு. God is good all the time. கர்த்தர் நல்லவர் யாருக்கென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதான் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும், தம்மை தேடுவர்களுக்கு தான் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும், தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் அவர்கள் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம்
3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு இருக்கிறபடினாலே ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரிகளையும் அறிந்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலனை அறிந்திருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க வாசித்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல எதெல்லாம் நீ செய்கிறாய் அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறான். தேவன் நம்ம கொடுத்த அப்பா. பட் சில பேர்கள் அம்மா யாரு அப்பா யாருன்னு கூட தெரியாம சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லையா உலகத்துல. ஆகவே மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, யூதர்கள், ஆபிரகாம் எங்கள் தகப்பன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், ஆபிரகாம் தான் நாங்கள் வணங்குவோம் பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதுக்காக ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் எங்கள் தகப்பன்னு சொல்லி கேள்வாதீங்க, உங்களை பெற்றதை விட கல்லுகளை அவருக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க கட்டளிடுவேன். அப்ப அந்த கல்லு சொல்லுவேன், எங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன். என்னால பெருமை சொல்லாதீங்க. ஆபிரகாம் என் வார்த்தைகளை கை கொண்டார், என் வழிகளை நடந்தார், என்னை பின்பற்றினார், என் நாள் காண ஆசையா இருந்தார், கண்டு களி கூர்ந்தார். ஆனா நீங்க என்னை கொல்ல பார்க்கறீங்க, என்னை நிந்திக்கிறீங்க, என்னை திட்டுறீங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறதில்லை, என் வார்த்தையை நம்புகிறதில்லை. ஆகவே விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபக்கினுக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று ஆண்டவர் கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில ஆண்டவர் பிதாவாகி தேவன் தகப்பனா இருக்கிறார் என்பது குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மலை பிரசங்கத்துல கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த ஜெபத்துல கற்றுக் கொடுத்தார். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்து அப்பா என்ற கூப்பிடத்தக்கதான அந்த உரிமையை அந்த ஜெபத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் இருக்கிற பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரியத்தரமாக, இவர்கள் பேசாம இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கல்லுகளால பிள்ளைகளை உண்டு பண்ணுவார், கல்லுகளை கூப்பிட செய்வான், கல்லுகளை துதிக்க செய்வான், கல்லுகளை பாட செய்வான், கல்லுகளால பாடங்களை கற்றுக் கொடுப்பான், கல்லுகளால ஆண்டவர் சத்துருக்களை மேற்கொள்வான். அவருடைய சிருஷ்டி, அவருடைய சேனை, அவருடைய வார்த்தையை கேட்கும் அவைகள் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. தேவன் யார் என்று தெரியுமா? தேவனுக்கு நீங்க யார் என்று தெரியுமா? தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இட் இஸ் வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் மெசேஜ்ல தேவன் யார் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. 1000ல் ஒருத்தின்னு ஒரு கவிந்த ஒரு பாடல் எழுதினார். 3,300 தேவர்களில் ஒருவர் இவர் என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார். ஆனா சிருஷ்டிகளிலே யார் தேவன், மனிதர்களிலே யார் தேவன் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியில நீங்க தேவன் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள், அல்லது நீங்க யார் என்று தேவனுக்கு தெரியுமா? நல்ல அருமையான ஒரு கொஸ்டின். நீங்கள் தேவனுக்கு யார் என்று நீங்கள் தெரியுமா? சப்ஜெக்டை தான் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். எனவே தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களை பாருங்களேன். மனச ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தொன்று பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை முன் குறித்து இருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஏனெனில் அவருக்குள் நாம்
பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் அவருடைய சந்ததி, நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. ஒரே ரத்தத்தால் தோன்ற பண்ணு. நாம் மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு சொல்ற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர எந்த ஜாதியும் கிடையாது. எந்த ஜாதியும் கிடையாது. நீ சர்டிஃபிகேட்ல போட்டுக்கலாம். ஆனா மேல் ஜாதி உனக்கு ஒரே ரத்தம் தான், கீழ் ஜாதி ஒரே ரத்தம் தான், பணக்காரனுக்கு ஒரே ரத்தம் தான், ஏழைக்கு ஒரே ரத்தம் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை 800 கோடிக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி ஒரே பூமியில குடியிருக்க செய்தார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒரே ரத்தம், அவரை தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக நமக்கு முன்பா இருந்த புலவர்களிலும் அறிவாளிகளிலும் ஞானவான்களும் தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லி இருக்கிறார்கள், அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சகர், அவர்தான் இயேசு, அவர்தான் உனக்கு. ரோமர் புஸ்தகம் சிருஷ்டியே நமக்கு எடுத்து வரைக்கிறத நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20-21 பாருங்களேன். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20-21. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அந்த தெய்வத்துவத்தை இந்த சிருஷ்டியில காணலாம். காற்று, நீர், நெருப்பு, விளைகிற விளைச்சல்களில், நம்ம சாப்பிடுகிற ஆகாரங்களில், நமக்கு அத்தனை தேவைகள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டி பொருட்களிலே அவருடைய தெய்வத்துவத்தை காணலாம். ஃப்ரூட்ஸில், ஆகாரங்களில், ஆடைகளில், அழகு சாதனங்களில், அழகு பொருட்களில், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள், எத்தனையோ இந்த உலகத்துல உயிரினங்களில அவருடைய தெய்வத்துவத்தை, அவருடைய வல்லமையும், அவருடைய குணலட்சணங்களையும், அவருடைய சிருஷ்டியின் தன்மையை நாம் அறிய முடியும். போக்கு சொல்ல இடமில்லை. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், வானம், பூமி இவைகள் உண்டாக்கிற அத்தனையும் அவருடைய வல்லமையும், அவருடைய தெய்வத்துவத்தையும், அவருடைய வல்லமையான சிருஷ்டியும், அவருடைய குணலட்சணங்களை சொல்லப்படுகிறது. காண்கிற நாம், அனுபவிக்கிற நாம் நோ இஸ் a காட்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. கடவுள் இல்லை என்று, தேவன் இல்லை என்று மதிக்கேடன் சொல்லுகிறான். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கீழே தொடர்ச்சியாக நாம் வாசிக்கலாம். சிருஷ்டிகளில் உள்ளவைகளிலே தேவன் இருக்கிறார். தெய்வத்துவம் தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆகவே சங்கீதங்கள் புஸ்தகம், நிறைய சங்கீதங்களை நிறைய நீங்க வாசித்தீங்களா, அற்புதமா இருக்கும் பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம், சங்கீதம் 73:11 பாருங்களேன். 73ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, தேவனுக்கு அதை எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறவர்கள், அறிவு கெட்டவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், ஆண்டவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு நீ நினைக்கிற நினைவுகள் கூட என்ன தெரியும். உன்னுடைய எண்ணங்களில் சொல் பெறுவதற்கு முன்னதாக உன் வாயில அதையும் ஆண்டவர் அறிவார். சங்கீதம் 33:13 வசனத்தை கவனிங்க. சங்கீதம் 33:13, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லாம் மனுபுத்திரிடம் கண்ணோக்குகிறார். நீங்க 15ஆம் வசனத்தில் வெளியே நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, அற்புதமாக தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார். பொதுமாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை அவருடைய பார்வைக்கு, எல்லாம் வெளிரங்கமா இருக்கிறத பார்க்க. சங்கீதம் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம், சங்கீதம் 94ஆம் சங்கீதம் வசனம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. 7, 8, 9 வாக்கியங்களை, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணரபடியுங்கள். மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. புதுமாக
ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம கண்ணை உண்டாக்கினவர் அவர், நம்ம காதை உருவாக்கினவர் அவர், கேட்க செய்கிறவர் அவர். அவர் எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் பூமியை நோக்கி பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது, அது சீர்பொருத்தும்படியாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆகவே ஆபிரகாமை பார்த்து அன்பு அற்புதமாக சொன்ன ஒரு வார்த்தை, ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நான் செய்ய போகிறதே என் ஃப்ரெண்டுக்கு, என் சிநேகிதனுக்கு நான் மறைப்பேன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல என் சிநேகிதன், யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல என் சிநேகிதன், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சார்ந்தவர் சொன்னார், நீங்க எனக்கு சிநேகிதலா இருக்கிறீர்கள். யாரென்றால் அவரை நேசிக்கிறவர்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அவர் நேசிப்பார். அதுதான் சிநேகம், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நீ யாருன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீங்க யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்டுனுடைய பேரை சொல்லுங்க, உங்க குணலட்சத்தினை சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. நாம் யாரு? அப்போ நம்ம ஃப்ரெண்டு யாருன்னா ஆண்டவர். அப்போ ஆண்டவருடைய குணலட்சணம் தான் நமக்குள்ள இருக்கும். அதுதான் இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னார், சிநேகிதன் சொன்னார். ஆகவே உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை பற்றி தான் குடும்பத்துல தான் பிள்ளைகளுக்கும் தான் சந்ததிகளுக்கும் சொல்லுவான். ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறோம். தான் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் பிள்ளைகளுக்காக சொல்லணும். இன்று நான் விதிக்கிற கட்டளைகள் உன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு பிள்ளைகள் நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் போது அவைகளை குறித்து பேசி எழுந்திருக்கும் பொழுது. ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் ஏசாயா 13ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். டீச் பண்ணணும். தாய் தகப்பன் உட்கார வைத்த பிள்ளைகளுக்கு காலையிலும் மாலையிலும் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு பைபிளை வாசிக்க சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை எச்சரித்து பயமுறுத்தி கர்த்தருக்குள்ளாக பயம் பக்தியாக வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 17 வசனத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். என் கிருபை உனக்கு கிடைச்சது, என் வார்த்தையின்படி நீ செய்தே, உன் வார்த்தையின்படி நான் செய்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. மோசேயினுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டார், கர்த்தருடைய வார்த்தையை மோசே கேட்டார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாகிய அவருடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனா இருந்தான். எப்படி அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. மோசே ஆண்டவருடைய சிநேகிதன், அவருடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவராக இருந்தார். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 8லிருந்து 10 வசனங்களை கவனிங்க. யோபு உத்தமன், உண்மையுள்ளவன், நேர்மை உள்ளவன், கர்த்தர் பயப்படுகிறவன், தீமை விட்டு விலகுகிறவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். உன்னை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கை, அவருடைய என்னுடைய வழிகளை ஆண்டவருக்கு ரோபகாரம் படுத்த நிரூபிப்பேன். நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, தாயின் வயிற்றில் நாம தெரிந்து கொண்டவன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், தாயின் வயிற்றில் உருவாத முன்னதாக உன்னை அறிந்திருக்கிறேன், தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பிரித்தெடுத்தேன். யோபு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அந்த எரேமியா 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். கண்ணீரின் தீர்க்கதரிசி எப்பொழுதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார். ஆகவே கண்ணீரோடு செபிக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அதனால அப்போஸ்தலன் பவுல் கூட கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவரை தெரிந்து கொண்டேன், தாயின் வயிற்றில் உருவாதற்கு முன்னதாக தெரிந்து கொண்டேன், நான் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் 9ஆம் அதிகாரம் 15-16 என் நாமத்து நிமித்தமாக அவன் பாடுகள் அனுபவிப்பான். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அப்போஸ்தலன் பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம தெரிந்து கொண்டார். 12 பேர் சீடர்களை தெரிந்து கொண்டார். என் சிநேகிதரின் சொன்னார். அற்புதமாக ஆண்டவர் அவரால் அறியப்பட்டு இருக்கும். நாகும் 1:7 வாசிக்கிறோம். நம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோகத்துக்கு போகிறவன் யார்? அது கீழே வாசிக்கிற அற்புதம் செய்தோம், அதிசயம் செஞ்சோம், ஆண்டவரே கதவை தரும் என்று கதவை தட்டுவார்கள். 23ஆம் வசனத்துல நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரரை அகன்று போங்கள். தீமை செய்து மற்றவங்களை குற்றப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்லி உபச்சாரம் செய்து வேசித்தனம் செய்து வட்டி கூட்டு அநியாயமாக்க ஷேர் மார்க்கெட்ல அத்து இத்து திருடி கொள்ளை அடிச்சு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி இவைகளெல்லாம் செஞ்சவன் அப்பா பிதாவின்னு கூப்பிட்ட ஆண்டவர் அக்கிரமக்காரனை போ அந்த பக்கம் என்னை சொல்லி அகற்றுவார். நேர்மையாக்க உத்தமனாக்க உண்முள்ளவனாக்க இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிவார், துன்மார்க்கரின் வழியும் அறிவார், அவர்கள் அழிந்து போவார்கள், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். எரேமியா 1:5 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அறிந்து நம்ம தெரிந்து கொண்டு சூஸ் பண்ணிட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 1:2 உன்னுடைய நாவல சொல்லு பெறுவதற்கு முன்னதாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு குள்ளாக நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு நீங்கள் யார் என்று தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியணும். சகிவே தேடி வந்தார். காட்டத்தி மரத்தில் இருக்கும்போது இறங்கி வா சகிவேன்னு சொன்னார். சில பேர் அறிந்து கொண்டா, பேரிட்டு கூப்பிட்டா. சிலர் தேடி வந்தார், சிலர் வீட்டை தேடி வந்தார், சிலர் படகை தேடி வந்தார், சில இடத்தை தேடி வந்தார், இருதயத்தை தேடி வர வேண்டும். ஆகவே தேவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியுமா? தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் நம்ம அறிந்திருக்கணும். தாவீதை போல அவருடைய இருதயத்தில் நாம் இருக்கணும் என்று ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொள்வோம். கர்த்தர் அந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you.